ஜேடியோடைய மாமா தான் ரவுடியாக இருந்தார் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? எங்க மாமா ரவுடிலாம் இல்லை. 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன், கூத்துப்பற்றையில். நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும், எனக்கு பூரி, பொங்கல், பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். Ma'am, this side. Hi, ma'am. Ma'am, this side. சார், பயம் அறியாமல் இருக்கிறதே ஒரு பிரம்ம தானே. அது என்ன பயமறியா பிரம்மை? பயமறியா பிரம்மை என்பது ஒரு மனநிலை மாதிரி. ஸோ நாம் ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் ரியல் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் தவறு செஞ்சு பார்ப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான், அந்த மனநிலையை தான் நான் பயமறியா பிரம்மை என்று நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். குரு சார், ஆக்சுவலாக நீங்கள் ஜிகர் தண்டாவில் வந்து ரவுடிகளுக்கு அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க, இதில் ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் வேலை, இதில் என்ன பண்ணுறது. ரவுடியில் எப்பயுமே கத்தியும் இதுமா இருப்பாங்க, கெச்சு போட்டுன்னு பானுங்க. ஆமாம், இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட். அதான். ஸோ என்ன ரோல் வருதோ, இப்போ நீங்கள் வஞ்சகோர உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது, அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து இப்போ பயமறியா பிரம்மைனா என்னன்னு சொல்கிறாங்களே, நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. சில விஷயங்களை ஒருத்தரை அடிக்கணும், ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது. அது என்ன பயம் இருக்கும், ஆனால் அப்படி நினைக்க முடியும். ஸோ அதான் பயமறியா பிரம்மை. ஸோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல, நம்ம மனசுக்குள்ளே அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். அதில் ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம். ஸோ அதில் நானும் பண்ணியிருக்கிறேன். டேரக்டர் ஆக்சுவலாக அவர் சொல்லும் போது ஜேடியோடைய மாமா தான் ரவுடியாக இருந்தார் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? எங்க மாமா ரவுடிலாம் இல்லை. அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டு. ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியை சொல்லி அதை எடுத்தீங்களா, இல்லை நீங்களா கிரியேட் பண்ணீங்களா? இல்லை, இது நாமளாக க்ரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான். சார் சொல்கிறப்ப, குரு சார் சொல்கிறப்ப, யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது, இப்போ ஒருத்தங்க நமக்கு ரொம்ப விரோதியாக இருக்காங்கன்னா அவங்கள தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தீர்த்து கட்ட முடியாதுல, சட்டம் அதெல்லாம் இது இருக்குல்ல. அப்படிங்கிறப்போ அப்போ நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா? ஆமாம், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தாட்ஸ் தான். அப்போ எல்லாரோட மனசோட ஈஸியாக ஒட்டி உறவாடும், ஆள் மனசோட. அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதாவது 2-3 சீக்வன்ஸாவது ஒருத்தங்களோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இது இவருடைய கொஸ்டின் தான், ஆனால் நான் கேட்குறேன் இந்த வாட்டி. இல்லை, எப்பவுமே கேங்ஸ்டர்ஸு இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸு, ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ளே இருக்கும், ஐட்டம் சாங் ஏதாவது. உங்களில் என்ன ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தது? படத்தில் பாட்டே இல்லைங்க. ஏன், என்ன காரணம்? ஏதாவது முக்கியமாக? ஏன்னா இப்போ வர படங்களில் மோஸ்ட்லி பார்த்தா மகாராஜாவில் கூட கிடையாது. இல்லை, தேவைப்படல. நம்ம ஒரு மூடோட ஒரு நரேட்டிவ்குள்ளே போகிறோம். ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட அந்த நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன். இப்போ இருக்கிற சினிமாவில் மூடோட தான் வராங்களே சார். அதே மாதிரி இல்லை, ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. ஒரே மாதிரி கதைகள், ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து போராளி கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை தான். நான் அதனால தான் அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணலை. ஆமாம், வந்ததுன்னா நான் அதில் இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன்.
பட் அதே பேட்டர்னில் இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பல. அது காரணம் என்னென்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன், கூத்துப்பற்றையில். நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது, நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும்? எனக்கு பூரி, பொங்கல், பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சார் டேரக்டர் சார், அதே மாதிரி இந்த ஜாக்கு அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபியேட்டில் சுற்றிட்டு இருப்பார். நீங்கள் தானே அது பிங்க் கலர் ஃபியேட் இல்லையா? அதை விடுங்க. அப்படின்னா இந்த படத்தில் ஒரு கார் வருதுல்ல, நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணதாக சொன்னீங்க. அந்த கார் என்ன காரு? அதுவும் ஒரு கேரக்டரா படத்தில்? அந்த கார் ஆக்சுவலாக ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் படத்தில். எல்லா கேரக்டரோட ட்ராவல் ஆகும் அந்த கார். கான்டெஸ்ட் சார். இல்லை, வினோத்ஜி வந்து எல்லா படங்கள்லையும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து கற்பழிக்கிற மாதிரி, அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் வேறு லெவலில். பட் இந்த படத்தில் வந்து வேறு மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி உட்கார வச்சுருக்கீங்களா? என்ன காரணம்? அவர் இந்த படத்தில் ஒரு ரைட்டர் தான். அது நீங்கள் தான் சொல்லணும். சார், இது கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா? கமர்ஷியலாக ஆர்ட் கலந்து படமா? இல்லை, அது இது பாமர மக்களுக்கு போய் சேரும். பாமர மக்கள் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ நாம் இப்போவே பிரிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இது பெயிண்டிங் மாரி இருக்குது, அதனால் கீழே வரையும் போய் சேருமாங்க. ஏன் பெயிண்டிங்கை பாமர மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ரசிகர்கள் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு ஜானல். இப்பெல்லாம் பாமர மக்கள்லாம் இல்லைங்க. இல்லை, பாமர மக்களுக்கு எல்லா அறிவும், பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுலேருந்து மாற்றிக்கலாம். சொல்லலை, அவங்க ரசிச்சு கமர்ஷியல்னா பார்ப்பாங்க. அது மாறிட்டு இருக்குது. இல்லை, அது மாறிட்டு இருக்குது. அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும். இந்த மாதிரி படங்களை வந்து வர சார் டேரக்டர் சார், இதில் வந்து பிரம்மையில் இம்ம மொட்டை தலைகீழாக போட்டிருக்கீங்க. அதுவே பிரம்மையா இல்லை இது காரணம் இருக்கா? ஆக்சுவலாக அந்த இம்மே வராது. ஸோ அது நான் டிசைன் பிரம்மை தான். அது வந்து டிசைனுக்காகவும் அதில் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது, அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வச்சேன் நான். சொல்லுங்கள். மௌனகுரு. ஓகே. ஆமாம். இல்லை, மீட் பண்ணதில்லை நான். இது ஓகே, நாம் வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் படம் ஃபுல்லாகவே. எது கரெக்டு எது தவறு இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே போகிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு படம். இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னா, நீங்கள் பார்க்கும் போத இல்லைன்னா மக்களை இந்த படங்களை போய் பார்க்கும் போத ஏதோ ஒன்று வித்தியாசமாக பார்த்தோண்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும். அதுக்கான எத்த படம் தான். தேங்க்யூ. குரூப் ஃபோட்டோக்கான டைம். ஸோ நம்ம தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸ்லையும் தன்னோட பெஸ்ட்டை கொடுக்குற அழகான நடிகை. இப்போ பார்த்து ட்ரெய்லரில் அவங்களோட அந்த கன் ஷாட் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்குது. எஸ், நடிகை சாய் பிரியங்கா அவர்களை பேச அழைக்கிறேன். ரூத்தை விட்டுட்டிங்களே. என் பேர் சாய் பிரியங்கா ரூத் தான் என்னோட பேர் ஆக்சுவலி. ஆமாம், எங்கள் அப்பாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 years 2 yearsக்கு அப்புறமா எனக்கு இப்படி ஒரு மேடை. ஏன்னா கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், இரவில் நிலையில், அதுக்கப்புறம் ஓடிடி வந்துடுச்சு. ஸோ ஓடிடியில் தான் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து இதுதான். சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது.
இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது எனக்கு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மற்ற படங்கள்லாம் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி இதுதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல் நாள் கால் பண்ணார், இதுதான் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னார். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் டே போய் அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், இவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி. பட் த டீம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஜென்யூன்லி ரொம்ப சூப்பர்வான டீம். அண்ட் படம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதை கரெக்டான இடத்துல போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றது வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அதுவும் இப்படி ஒரு கான்செப்ட் இது புதுசாக இருக்கனால நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கரெக்டான இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல போராடி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணதில். அண்ட் இது மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும், அவங்க டீம் கூட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் அண்ட் ட்ரீசர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் எழுதுறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் பாசிட்டிவாக எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.